सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। भावी பாக உத்தாரம் भावी பாக சங்கா அதில் கடைசி பாகத்தில் இருப்பாங்க. இது எப்படி வந்ததுன்னு கேட்டா, பிரபஞ்சம் பொய்யானதுன்னு சொல்றதுக்கு அத்வைதி ஒரு 4-5 அனுமானம் காமிச்சார். இந்த அனுமானம் எல்லாம் தப்பு, ஏற்பாபாகம்னு சொல்லலாம்னு துவைதி கிளம்பிருக்கான். அது என்ன தப்பு சொல்லலாம்னா, பிரத்யக்ஷ பாதிக்கம். பிரபஞ்சத்தை பொய்ன்னு அனுமானத்தான் நீங்க சொல்றது, பிரபஞ்சம் சத்தியம்னு பிரத்யக்ஷமா தெரிகிறது. அப்போ இதுதான் தப்பு, உங்க அனுமானம் அதனால பாதிக்கப்பட்டதாகும், ஏது தப்பானது அப்படின்னு இங்க பிரத்யக்ஷ பாகங்கிற தோஷத்தை எடுத்துக்கணும். அப்போ இவர் சித்தாந்தி அத்வைதி என்ன சொன்னார்னா, இல்ல இந்த பிரத்யக்ஷம் சந்தேகத்துக்கு விஷயமாக இருக்கு, இதனுடைய பிராமாண்யத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஆகையால இந்த பிரத்யக்ஷத்தை நீ இந்த அனுமானத்துக்கு பாதகமாக காமிக்க முடியாது. ஏன்னா அதுவே சந்தேகப்படுற விஷயமா இருக்கும்போது இது இன்னும் தப்புன்னு சொல்றதுக்கு அதனால முடியாது இல்லையா? அதனால பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷத்தினுடைய பிராமாண்யம் நிச்சயமாகலை. ஏன் நிச்சயமாகலை? அதுல என்ன சந்தேகத்துக்கு அப்படி என்ன விஷயம் வந்தது? பிரத்யக்ஷம் சரியாதானே இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொன்னார், இல்ல பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்லக்கூடிய பிரமாணங்களும் ஒரு 4-5 இருக்கு. அதை பார்க்கும்போது பிரத்யக்ஷம் சொல்றது அதுக்கு விருத்தமாக இருக்கிறதுனால இதனுடைய பிராமாண்யத்துல எனக்கு சங்கை ஏற்படுறது, சந்தேகம் ஏற்படுறது. என்ன அப்படின்னா, இந்த அனுமானமே ஒண்ணு. 2வது இன்னும் ஆகம விரோதம் இருக்கு, ஸ்ருதி அத்வைத ஸ்ருதி நிறைய இருக்கு. இன்னொன்னு, இந்த பிரத்யக்ஷம் இன்னைக்கு இருக்கு, பாவி காலத்துல காலாந்தரத்துல இதுக்கு பாதகம் எதுவும் ஏற்படாதுன்னு இப்ப நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றார். ஆகையால நீ எந்த பிரத்யக்ஷத்தை பாதகம்னு சொல்றியோ அந்த பிரத்யக்ஷத்தினுடைய பிராமாண்யம் சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கிறதுனாலே இத நான் இப்ப சொன்ன அனுமானத்துக்கு பாதகமாக நீ எடுத்து சொல்ல முடியாதுன்னு இவர் பேசினார். அப்போ நியாயமட்டக்காரர் என்ன சொன்னார்னா, அப்படி இல்லை, இந்த பிரத்யக்ஷம் இருக்கே, இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகப்படுறதுக்கு எந்த காரணமும் கிடையாது, இதுக்கு பாதகமாக எதுவுமே இருக்க முடியாது. அதனால இதுல அதெல்லாம் வரிசை உபபாதனம் பண்ணிட்டாங்க. ஏன் இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால பிரத்யக்ஷ விஷயத்துல சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அதனால தொடப்பிரமாணம் மொத்தம் இருக்கு. அதனால பிரத்யக்ஷம் பிரமாணம்னு நிச்சயமானதுனால அதை நீ சொன்ன அனுமானத்துக்கு பாதகமாக நான் சொன்னது சரிதான் அப்படின்னு அவர் சொன்னார். இவர் சொன்னார், அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு ஸ்ருதி விரோதம் இருக்கு. ஸ்ருதி விரோதம் இருக்கும்போது இது பிரமாணம் நிச்சயம் பண்ண முடியாது. சந்தேகம் வரலாம். பிரத்யக்ஷமும் ஸ்ருதியும் ரெண்டும் விருத்தமாக இருக்கிற காலத்துல ஸ்ருதி எப்படியுமே பிரமாணம்னு தான் சொல்லியாகும். ஏன்னா இப்ப பேசுறது 2 பேருமே ஆஸ்திகாவா இருக்கிறதுனால ஸ்ருதியை அப்பிரமாணம்னு வச்சுட்டு இவா பேசவே மாட்டாங்க. ஸ்ருதியை பிரமாணம்னு தான் சொல்லியாகும். அர்த்தம் வேணும்னா வெவ்வேறு விதமாக இருக்கலாம். அதே ஸ்ருதி நான் ஒரு அர்த்தம் சொல்றேன், அவர் ஒரு அர்த்தம் சொல்றான் அப்படின்னு இருக்கலாம். ஆனா பிரமாணங்கிற விஷயத்துல விட்டு கிடையாது. பிரத்யக்ஷங்கிறது தப்பா கூட போகலாம். அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணலாம்னு சந்தேகம். இந்த பிரத்யக்ஷம் தப்பானதாக இருக்கலாம், ஸ்ருதி அத்வைதத்தை சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்படி ஒரு பட்சம் வரலாம்.
அல்லது பிரத்யக்ஷம் தவறில்லை, அது சரியாதான் சொல்றது. ஆனா ஸ்ருதிக்கு தான் உபச்சரித்த அர்த்தம். அத்வைதம்னு சொல்றதே அதுக்கு அர்த்தம் வேறையாக வச்சுக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். இது ரெண்டு வழிதான். பிரத்யக்ஷமும் பிரமாணம். இப்ப ரெண்டாவது பட்சத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, பிரத்யக்ஷமும் பிரமாணம் அதை ஒன்றும் பாதிக்கல. ஸ்ருதியுடைய பிராமான்யமும் இருக்கு. நான் வெறும் அதுக்கு வேற அர்த்தம் சொன்னேனே தவிர அதை அப்பிரமாணம்னு சொல்ல போகல. அப்படி இருக்கும்போது பிரத்யக்ஷம் ஸ்ருதி இது ரெண்டுக்குமே பிராமான்யம் கொடுத்து நம்ம அனுமானத்துக்கு இந்த அனுமானத்தை பாதிக்கலாம். அதாவது ரெண்டுக்குமே பிராமான்யம் கொடுத்து அபாதமாக வச்சுக்கிற ஒரு இதுதானே சரின்னு தோன்றது. இப்படி இருக்கும்போது அதாவது ஸ்ருதிக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் விரோதத்தை இப்ப பரிகாரம் பண்ணிட்டார், விரோதம் இல்லைன்னு. இப்படி வச்சுக்கிறது தான் தேவலைன்னு அவன் சொல்லுவான். அப்ப இவர் அத்வைதக்காரர் சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா தாத்பரிய லிங்கங்கள்லாம் ஸ்ருதிக்கு அத்வைதத்துலதான் தாத்பரியம்னு தீர்மானம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேற அர்த்தத்துல பிராமான்யம் சொல்றதுங்கிறது சரியா வராது. ஆகையால பிரத்யக்ஷம் தான் தப்பாக இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம்னு இவர் சொன்னார். தாத்பரிய லிங்கத்திலேயே எனக்கு சந்தேகம் தான், அது தீர்மானம் பண்றது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்ப சந்தேகமாவது வந்துடும், இந்த பிரத்யக்ஷம் தப்பா இல்லையா அப்படின்னு. அப்ப நியாயமானக்காரர்கள் அவர் பிரயத்தனம் பண்ணி பார்த்தா இந்த பிரத்யக்ஷத்துல சந்தேகப்படுறதுக்கு எந்த காரணமுமே இல்லை. ஏன்னா நாம ஸ்வதப்பிராமான்யவாதி. தியானம் வந்தால் அது பிரமாணம்னு சொல்றதுக்கு காரணமே சொல்ல வேண்டாம். சந்தேகம் வந்தாதான் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வர்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா சாதாரணமா நமக்கு பிராந்தி வர இடத்துல எல்லாம், பிரத்யக்ஷமா பிராந்தி வர இடத்துல எல்லாம் எந்தெந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு நம்ம சாமான்யமா தெரியும். ரொம்ப தூரத்துல இருக்கு, கிட்ட இருக்கு, கண்ணுல தோஷம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாரோ இல்லையோ. அந்த தோஷங்கள்லாம் எதுவுமே இப்ப இல்லை. இந்த வஸ்து இருக்கு, கடத்தன் படத்தன் அப்படின்னு அந்த பிரத்யக்ஷம் ஏற்படுறது. இந்த பிரத்யக்ஷம் ஏற்படுறதுக்கு காரணமான தோஷம் எதுவுமே தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தோஷம் இல்லை, பிரத்யக்ஷத்துல கிளுப்தமான தோஷங்கள் எதுவுமே இல்லாததுனால இந்த பிரத்யக்ஷத்தினுடைய பிராமான்ய விஷயத்துல சந்தேகப்படுறதுக்கு ஒரு இடமும் இல்லை. அதனால இந்த ஸ்ருதிக்கு தான் நீ அர்த்தத்தை மாற்றி வச்சுக்க வேண்டி இருக்கும். சித்திகாரர் சொன்னார், நீ சொல்றபடியே இருக்கட்டும், பிரத்யக்ஷத்துல நாம தேடி பார்த்து நமக்கு தெரிஞ்ச தோஷம் எதுவும் தெரியல. ஸ்ருதியும் தோஷம் இல்லாததுதானே, அபௌருஷேய ஸ்ருதியும் தோஷம் இல்லாததுதான். இந்த ரெண்டுமே தோஷம் இல்லாததாக இருக்கு. விருத்தமான அர்த்தத்தை போதிக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை. தற்பிரதிபக்ஷ ஸ்தலத்தில் இந்த மாதிரிதான் ஆகும். இந்த வாதி ஒரு ஹேத்து சொல்றான், அந்த வாதி ஒரு ஹேத்து சொல்றான். ரெண்டு பேரும் சாதிக்கக்கூடிய விஷயம் பரஸ்பரம் விருத்தம். இந்த இடத்துல அக்னி இருக்கு என்ன சாதிக்கிறதுக்கு ஒரு ஹேத்து சொல்றான், அக்னி இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஹேத்து சொல்றான் அடுத்தவன். நம்ம சொல்றதை பார்த்தா ரெண்டும் சரியாத்தான் இருக்கு, ஒன்னும் தோஷம் சொல்ற மாதிரி தெரியல, அது வியாப்தியில எல்லாம். அப்படி இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா, அக்னி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுறது இல்லையா. இங்கே தத்துவம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக வரும். ஆக விருத்தமாக விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ரெண்டு பிரமாணங்களில் இதுவும் நிர்தோஷமாக தெரிகிறது, அதுவும் நிர்தோஷமாக தெரிகிறதுன்னு இருந்தால் அந்த இடத்துல அவசியம் சந்தேகம் ஏற்படும், விஷய சந்தேகம் ஏற்படும். இதுல ஏதாவது ஒண்ணு தப்பாக இருக்கணுமே அப்படிங்கிற இருக்கலாமேங்கிற சந்தேகமும் ஏற்படும். பிரகிருதஸ்தலத்துல நீ சொன்ன ரீதியில பிரத்யக்ஷத்துல எந்த தோஷமும் இல்லைன்னு வச்சுப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தோஷங்கள் ஒன்றுத்தையும் காணும். ஸ்ருதியில தோஷம் இல்லைங்கிறது ரெண்டு பேருமே ஒத்துந்த விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் பரஸ்பர விருத்தமான விஷயத்தை தெரிவிக்கிறதுனால இதுவும் இப்படி நிர்தோஷம் அதுவும் நிர்தோஷம், அப்ப எதையோ ஒண்ணுதானே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் ஏற்படும். இது ரெண்டுல பிரத்யக்ஷம் தப்பாக இருக்கலாமோன்னு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை. அப்போ பிரத்யக்ஷ விஷயத்துல சந்தேகம் வந்ததுனால சந்தேகத்துக்கு விஷயமான இந்த பிரத்யக்ஷம் நான் சொன்ன அனுமானத்தை பாதிக்க முடியாது அப்படின்னு கொண்டு நிறுத்தினாங்க. நியாயமத்தக்காரர் சொன்னார், வெறும் சந்தேகப்பட்டேன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது, பிரத்யக்ஷத்துல சந்தேகப்படணும்னு சொன்னா அதுக்கு காரணம் காமிச்சாகணும் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், நான் ஒன்றும் வெறும் சந்தேகப்படலை, அதுக்கு காரணத்தோடு தான் சந்தேகப்படுறேன்.
ஏன்னா இந்த பிரத்யக்ஷத்துக்கு சமபலமான இன்னொரு பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம் இதுக்கு விருத்தமா விஷயத்தை தெரிவிக்கிறதுங்கிறத கொண்டுதான் பிரத்யக்ஷத்தின் பேர்ல எனக்கு அப்ராமான்ய சந்தேகமே ஏற்பட்டிருக்கு. நிர்மூலமாக நான் சங்கை எதுவும் சொல்லலை, அதனால மூலம் இருக்கு அப்படின்னு சித்திகாரர் சொன்னார். இதுவரையில் தான் ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு மேல இப்போ ஒரு விஷயம் எங்க ஆரம்பிக்கிறதுனா, இந்த இடம் கிடைச்சதா ஆகமாதி பிரமாண மூலக சங்காயா ஏவ ஸ்வீகாரா அப்படிங்கிறது நிறுத்தணும். ரூபியாதி நிஷேதஸ்யது நேதம் ரஜதம் இத்தியாதேகே அத்வைத ஸ்ருதி அனுகுணத்வேன ந அப்ராமான்ய சங்கா ஸ்கந்தனம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. நியாயாமத்தக்காரர் இந்த இடத்துல பேசினா, நீங்க பிரத்யக்ஷத்திலே ஸ்ருதிக்கு விருப்பமா இருக்குங்கிறதுனால சந்தேகப்பட்டால் காரணமே இல்லாம சந்தேகப்படுறதாக அவர் வச்சுட்டார். அப்படி சந்தேகப்பட்டால் எல்லா பிரத்யக்ஷமுமே அப்பிரமாணம் தானே, எல்லாமே அப்பிரமாணம் தான். ஸ்ருதிதான் ஒண்ணு பிரமாணம். அத்வைதத்தை போதிக்கக்கூடிய ஸ்ருதி ஒண்ணுதான் பிரமாணம், பிரத்யக்ஷங்கள்லாம் அப்பிரமாணம் அப்படின்னு அப்பிரமாணங்கிற நிச்சயம் இல்லாட்டா கூட சந்தேகத்துக்கு விஷயமா போயிடுது. அப்பிரமாணமா இருக்கலாம்னு சந்தேகத்துக்கு விஷயமா போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டா உங்களுக்கு திருஷ்டாந்தமே சிந்திக்காது. திருஷ்டாந்தம் என்ன சொல்றது? எல்லா அனுமானத்தையும் சுக்தி ரூபத்துன்னு சொல்றது. சுக்தியில தெரியக்கூடிய ரஜதத்தை திருஷ்டாந்தமாக சொல்றது. அந்த திருஷ்டாந்தம் சித்தமாகணும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கோம்? இதம் ரஜதம்னு முதல்ல தெரிஞ்சுது, ஒரு தியானம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் இது சுக்திதான் ரஜதம் இல்லைன்னு இன்னொரு பிரத்யக்ஷம் ஏற்படுறது. இந்த பிரத்யக்ஷத்திலே அந்த சந்தேகம் வந்துடுது, அத்வைத ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரத்யக்ஷத்துல அப்ராமான்ய சங்கை வந்துடுதுன்னு சொன்னால் இது அந்த பூர்வ பிரத்யக்ஷம் இருக்கு, முதல்ல ஏற்பட்ட ரஜதங்கிற பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது. ஏன்னா அந்த பிரமாணமா இல்லையான்னு சந்தேகம் வந்துருக்குன்னா அப்பேற்பட்ட ஞானம் எதுக்குமே பாதகமாகாதுன்னு அப்படிதான் அனுபவம். இந்த வேதம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வந்துருக்குன்னு சொன்னால் அப்ப இது இதம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷத்தை பாதிக்காது. அது பாதிக்கலைன்னு சொன்னா அதை சாந்தின்னு தீர்மானம் பண்ண முடியாது. அதனுடைய விஷயமான ரஜதம் மித்யாங்கிறதும் சித்திக்காது. இப்போ சுத்துரூபமே மித்யான சித்திக்காத போதும் அது சித்திக்கலைன்னு சொன்னா அதை திருஷ்டாந்தமாக கொடுத்து நீங்க பிரபஞ்சம் கூட மித்யான சாதிக்கணும்னு பாக்குறீங்களே, அது விருத்தி நிச்சதா மூலகான்யாபத்தி. இத மூலமா போட்டு சுத்துரூப பிராதிகாட்டிகத்தை மூலமாக காமிச்சு பெருசா சம்பூர்ண பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்ல வந்தவாளுக்கு பிராதிகாட்டிகமே மிச்சையிலிருந்து சித்திக்காம கொடுத்தோ அப்படின்னு அவர் தோஷம் சொன்னார். இப்ப அந்த இடத்துல அவர் சித்திக்காரர் பதில் சொல்றாரு, இதுக்கு நேதம் ரஜதம்ங்கிற இந்த பிரத்யக்ஷம் வந்ததே இதுல அப்ராமான்ய சங்கை வரத்துக்கு காரணமே இல்லை. எப்படி இல்லை? நான் பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வரணும்னா அதுக்கு விருத்தமா ஒரு ஸ்ருதி இருந்தால், வேற இன்னொரு பிரமாணம் இருந்தால் இதுல சந்தேகம் வரும், அப்ராமான்ய சந்தேகம் வரும்னு தான் சொல்லியிருக்கேன். இது ரஜதம் இல்லைன்னு தெரிவிக்கக்கூடிய இந்த பிரத்யக்ஷம் இருக்கு, இது எந்த பிரபஞ்சமுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதிக்கு அனுகுணமாகத்தான் பேசுறது. அதனால விரோதமா பேசல, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. அதுல ஏகதேசமான ரஜதத்தை எடுத்து அது ரஜதம் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்த இந்த பிரத்யக்ஷம் இருக்கு, இது ஸ்ருதிக்கு விருத்தமாக பேசாததுனாலே அந்த ஸ்ருதி விரோதம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த பிரத்யக்ஷத்துல பிராமான்யம் சந்தேகப்படுறதுக்கு காரணம் இல்லை. அப்ப சொதப்பிரமாணம் நேரம் ரஜதம் அப்படிங்கிற இந்த பிரத்யக்ஷம் சொதப்பிரமாணமான சித்தமாக இருக்கு. அது ஏற்கனவே இது ரஜதம்னு தியானத்தை பாதிச்சது, நிச்சயமாக பாதிச்சது. அப்ப அதனுடைய விஷயமான ரஜதம் மித்யான சிந்திச்சது, அதை திருஷ்டாந்தமாக சொல்லி பிரபஞ்சத்தை சாதிக்கும் போது எனக்கு ஒன்றும் மூலாதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரூபியாதி நிஷேதஸ்யது நேதம் ரஜதம் இத்தியாதேகே, இது இப்படி அன்வைக்கணும். நேதம் ரஜதம் இத்தியாதேகே ரூபியாதி நிஷேதஸ்யது அத்வைத ஸ்ருதி அனுகுணத்துவேனா அப்படின்னா அத்வைத ஸ்ருதிக்கு இது ஒன்றும் விரோதம் பண்ணல, அது எந்த துவைத்தமும் இல்லை அப்படின்னு சொன்னது. துவைத்தத்துக்குள்ள இந்த ரஜதமும் சேர்ந்ததுதான், இல்லைன்னு தான் இல்லைன்னு சேர்ந்து சொல்றது. அப்ப இல்லைன்னு இது ஒண்ணு சொல்லுதுன்னா அது ஒன்றும் விரோதமா ஒன்றும் சொல்லலை. அதனால அத்வைத ஸ்ருதிக்கு அனுகுணம், விரோதமாக இல்லை, அனுகூலமாக இருக்கான். அனுகுணத்துவேனா ந அப்ராமான்ய சங்கா ஸ்கந்தனம் அத ந விருத்தி நிச்சதா மூலகானி ஆபத்தி.
ஸ்ருதி அதிகமான வெற்றி வரணும்னு சொல்லி பணத்தை போட்டா இந்த இதுவும் 3 அசலே போயிடுங்கிற கதை இங்க இல்லை. நாபி சங்கடः இத்தியாதேः நேரம் ரஜதம் இत्यनेन சமான யோகக்ஷேமதா அத்வைத ஸ்ருதி விரோத அவிரோதாபியாம் விசேஷா. இன்னொரு நியாயத்துக்காக சங்கடா அப்படிங்கிற பிரத்யக்ஷம் இருக்கு, இது எப்படி அப்பிரமாணம்னு நீ சொல்றியோ அதே மாதிரிதான் நேதம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷம். இது ரெண்டும் சமானம். ஒண்ணு பிரமாணம் ஒண்ணு அப்பிரமாணம் அப்படின்னு சந்தேகம் பண்றதுக்கு வழியே இல்லையா? ஏன்னா நீங்களே ஒத்துண்ட விஷயம் சங்கடகாங்கிறது வியாபகாரிகமான கட்டத்தை தான் விஷயீகரிக்கிறது. நேதம் ரஜதம்ங்கிற இது கூட வியாபகாரிகமான ரஜதாபாவத்தை தான் போதிக்கிறது. இது ரெண்டையும் பிரமாணம்னு லோகத்துல ஒத்துண்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சங்கடகாங்கிற பிரத்யக்ஷம் பிரமாணம்னு தீர்மானம் பண்ண முடியல, சந்தேகமா இருந்ததுங்கிற நேதம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷம் மாத்திரம் சந்தேகமே வரல, அது பிரமாணம் தான் நிச்சயமா தெரியுதுன்னு சொல்றீங்க, என்ன விசேஷத்தை கண்டேன்னு அவர் கேட்கிறார். அதுக்கு இவர் சொன்னார், இது ரெண்டும் சமானம் இல்லை. சங்கடகான்னு சொல்றது நேதம் ரஜதம்ங்கிறதும் சமானம் இல்லை. சங்கடகாங்கிற இந்த பிரத்யக்ஷம் ஸ்ருதிக்கு விரோதமான விஷயத்தை தெரிவிக்கிறது. அங்க பிரபஞ்சமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு விரோதமான ஒரு கட்டமும் இருக்கு அப்படின்னு காமிக்கிறது. அதனால இதுல அப்பிரமாண்ய சந்தேகம் ஏற்படுறது. ஆனா ரஜதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பிரத்யக்ஷம் அந்த ஸ்ருதிக்கு விரோதமாக எந்த விஷயத்தையும் தெரிவிக்காததுனாலே அதுல அப்பிரமாண்ய சந்தேகம் ஏற்படலை அப்படின்னு இதையும் சொல்றார். நாபி சங்கட இத்தியாதேः நேதம் ரஜதம் இत्यनेन சமான யோகக்ஷேமதா அத்வைத ஸ்ருதி விரோத அவிரோதாபியாம் விசேஷா. இந்த விசேஷம் தான் இருக்கு, அது ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கு. நேதம் ரஜதம்ங்கிறது விருத்தமாக இல்லை. அதைவ சௌஷுப்திக ஆனந்தானுபவஸ்யாபி அப்பிராமாண்யி கதம் ஆத்மனः ஆனந்தரூபதா தாத்விகி ஆனந்தஸ்ருதேः அனுபூத அதாத்விக ஆனந்த அனுவாதகத்துவபத்தேரிதி பரார்த்தம். நியாயாமத்துக்காரர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க ஸ்ருதிக்கு விரோதம்னு சொல்றீங்களே, பிரபஞ்சத்தை சத்தியம்னு ஒரு பிரத்யக்ஷம் சொன்னால் அது ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்குன்னு சொல்றேன். ஸ்ருதி நிறைய ஸ்ருதிகள் இருக்கு, அத்வைத ஸ்ருதிக்கு தான் விருத்தமா இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதியும் நிறைய இருக்கு. அப்ப அந்த ஸ்ருதிக்கு ஒன்றும் விரோதம் இல்லையே. அதனால பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு அனுகூலமாகத்தான் அந்த பிரத்யக்ஷம் இருந்துருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு சொன்னா, அந்த ஸ்ருதி இருக்கே பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி, அது ஒன்றும் சத்தியம்னு சொல்றதுக்காக வந்த ஸ்ருதி இல்லை. பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச சத்தியத்துவத்தை அப்படியே அனுவாதம் பண்றது அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அதனால அதை பிரமாணம்னே எடுத்துக்க முடியாது. பிரமாணமான ஸ்ருதி அத்வைத ஸ்ருதி ஒண்ணுதான். பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி அதை சொல்றதுக்காக வந்த ஸ்ருதி கிடையாது. லோகத்துல தெரிஞ்ச விஷயத்த அவன் பிரபஞ்சம் சத்தியம்னு தான் சொல்றா அப்படின்னு அனுவாதம் பண்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்படி சொல்ல போனேன்னா பிரம்மம் ஆனந்த ரூபம்ங்கிறதும் சித்திக்காம போகும். பிரமாணம் இல்லை. ஏன் பிரமாணம் இல்லை? சாட்சாத்து ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி இருக்கும் போது பிரமாணம் இல்லைன்னு எப்படி சொல்றதுன்னு நீங்க கேட்பீங்க. அவர் என்ன சொல்றார், சுஷுப்தி காலத்துல ஆத்மானந்தம் தான் அனுபவிக்கிறோம். அப்ப சுஷுப்தி காலத்துல அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை தான் ஸ்ருதி சொல்றது. அப்போ சுஷுப்தியில அனுபவிக்கப்பட்ட அதாவது பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய அதே ஆனந்தத்தை ஸ்ருதி சொன்னால் இது அனுவாதம் தானே. அனுவாதமானது பிரமாணம் இல்லை. அதனால உங்களுக்கு அந்த அனுவாதம்ங்கிறது பிரமாணம் இல்லைங்கிறதுனால பிரம்மத்தை ஆனந்தம்னு சொல்ல முடியாது. சரி, இதே பிரமாணமா சொல்லலாமேன்னு கேட்டா இது உங்களுக்கு பிரமாணம் இல்லை. ஸ்ருதி தான் பிரம்மத்தை ஆனந்தம்னு சொல்றதுக்கு பிரமாணம் நீங்க சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, ஆனந்தம் நமக்கு லோகத்துல நிறைய தெரியுது, விஷயானந்தங்கள்லாம் நிறைய கிடைக்குது. விஷயானந்தங்கள் எல்லாமும் ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு நாம வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கும் போது இந்த விஷயானந்தங்களைத்தான் சேர்த்து அந்த ஸ்ருதி சொல்றது அப்படின்னு நீங்க அனுவாதம்னு சொல்லிட்டீங்கன்னா, பிரம்மத்தை ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி விஷயானந்தத்தை பத்தி தான் பேசுறது. அது ஒன்றும் தனியாக சுதந்திரமான ஆனந்த ஸ்வரூபத்தை சொல்லல. அப்படி சொல்றதுக்கு ஒரு ஸ்ருதியே இல்லை, பிரமாணம் இல்லை அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு ஒரு ஆபத்தை கொடுத்தார்.
சௌஷுப்திக ஆனந்தானுபவஸ்யாபி அப்ராமாண்யே கதம் ஆத்மனः ஆனந்த ரூபதா சாத்விதி. சுஷுப்தி காலத்துல ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறானே, இது பிரத்யக்ஷம், இந்த சாட்சி பிரத்யக்ஷம். இந்த சாட்சி பிரத்யக்ஷமும் அப்பிரமாணம் அப்படின்னு நீ சொல்லலாம். அப்படி சொல்லிட்டால் பிரம்மம் ஆனந்தம்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணமும் இல்லாமல் போகும். ஸ்ருதி இருக்கேன்னு கேட்காதோ, ஸ்ருதி ஆனந்த ஸ்ருதேகே அனுபூத அதாத்விக ஆனந்த அனுவாதகத்துவபத்தே. ஸ்ருதி வெறும் அனுவாதம், அது ஒன்றும் தாத்பரியான ஆனந்தத்தை போதிக்கல அப்படின்னு அவந்தோடுன்னு ஒரு ஆபத்து கொடுத்தார் நியாயமன்றக்காரர். இவர் சொன்னார், இந்த ஆபத்துக்கு இந்த இடமே கிடையாது. ஏன்னா பிரத்யக்ஷத்தை நான் பிரத்யக்ஷங்கிறதுக்காகவே அது அப்பிரமாணம்னு சொல்லல, ஸ்ருதிக்கு விருத்தமா பேசுறதுங்கிறதுனாலதான் அது அப்பிரமாணம்னு சொன்னேன். சுஷுப்தி காலத்துல ஆத்மாவை ஆனந்தம்னு தெரிவிக்கக்கூடிய அந்த சாட்சி பிரத்யக்ஷத்துக்கு ஸ்ருதி விரோதம் ஒன்றும் கிடையாது. அதனால அதனுடைய பிராமாண்ய விஷயத்துல சந்தேகமே இல்லை. அதை பூர்ணமா பிரமாணம்னு ஒத்துன்னு விடலாம். அதனால ஸ்ருதியும் பிரமாணம்னு சொல்லலாம். ஆனந்த ரூபம் பிரம்மாங்கிறதுன்னு சித்திக்கிறதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. ஆனந்தஸ்ய பிரம்மரூபத்வேன அத்வைத ஸ்ருதி விரோதாபாவேன தது அப்பிராமாண்ய பிரயோஜகா பாவா. அந்த அனுபவத்தை, சாட்சி அனுபவத்தை அந்த விஷயத்துல அப்பிரமாணம்னு சொல்றதுக்கு காரணமே இல்லை. அதைவ ந ஆனந்த ஸ்ருதேகே அப்பிராமாண்யம். பிரம்மத்தை ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி கூட அப்பிரமாணம் ஆகாது. ததுத்தம் கண்டனே அத்தியந்தாசக்தி விஜானம் அர்த்தே சப்த கரோதி அபாதாஸ்து பிரமாமத்திர ஸ்வதः பிராமாண்ய நிச்சயம். இது கண்டனக்காரர் சொல்ற, அதாவது கண்டனக்காரர் தான் சொன்னார்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்லோக வார்த்திகத்திலே இந்த விஷயம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து கொடுத்து இவர் சொல்றார். சாதாரணமா விருத்தமான ரெண்டு ஞானம் ஒரு சமயத்துல ஒருத்தருக்கு உற்பத்தி ஆகாது. ஒரே சமயத்துல உற்பத்தி ஆக வேண்டாம், கிரமமாக உற்பத்தி ஆகலாமேன்னு கேட்டால் அதுவும் உற்பத்தி ஆகாது. அநேகமா உற்பத்தி ஆகாது, ஒரு சில இடங்கள்ல தான் உற்பத்தி ஆகும்னு சொல்றாங்க. இந்த ஹிரதம் குலத்தில் வன்கி இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு நல்ல நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. முதல்ல தெரியும் போது இல்லைன்னு தான் தெரியும். இல்லைன்னு தெரிஞ்சா அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் இல்லை, அது சரியாதான் தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு இந்த குளத்தில் அக்னி இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகமோ, இல்ல அக்னி இருக்கத்தான் இருக்கு அப்படிங்கிற சாந்தியோ வராம இதுவே தடுக்கும். இந்த நிச்சயம் இருக்கே இதுவே தடுக்கும். அதாவது மேற்கொண்டு அப்பேற்பட்ட சம்சயாதிகள் வரவிடாம தடுக்கும். இதுதான் பிரதிபந்தம்னு சொல்றது. இது உற்பத்தி பிரதிபந்தம்னு சொல்லுவாங்க. இந்த நிச்சயம் இருக்கிறவனுக்கு மறுபடியும் அப்பேற்பட்ட சந்தேகம் சிரமங்கள்லாம் வராது, பிரத்யட்சமாவும் வராது, அனுமானமும் வராது, சப்தத்தினால வருமா வராது. யாரோ ஒருத்தன் சொல்றான் அந்த குளத்துல அக்னி இருக்கு அப்படின்னு அவன் பேசுறான்னா இந்த வாக்கியத்தை கேட்டால் இவனுக்கு அதுல இருந்து ஏதாவது அர்த்தம் புரியுமா புரியாதா? புரியும்னு தான் சொல்லணும். இது புரியும்னு சொல்லணும்னு சொன்னால் ஏன் சொல்லணும்னு சொன்னா இல்லாட்டா அவன் தப்பாக சொல்றான்னு இவனால பேச முடியாது. அவன் சொன்னதே புரியலேன்னு சொன்னா அப்ப அவன் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இப்படி தெரிஞ்சவனுக்கு கூட சப்தத்திலிருந்து அர்த்தபோதம் வந்துவிடும். மறுபடியும் அந்த குளத்துல அக்னி இருக்குங்கிற பிரத்யக்ஷம் வேணும்னா வராமல் இருக்கலாம், குளத்துல வன்கி இருக்கு அப்படின்னு அனுமானம் வராமல் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருத்தன் சப்த பிரயோகம் பண்ணிட்டால் அந்த சப்த பிரயோகத்திலேருந்து அர்த்தம் புரிஞ்சுதான். இதை தடுக்க முடியாது. இதத்தான் அங்க சொல்ற அத்தியந்தா சக்தி தியானம் அர்த்தே சப்த கரோதி. இந்த சப்தமாக இருக்கே, சப்தம் அசதி, அதாவது பாதிதம், இந்த விஷயம் கிடையாது அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சிருந்தால் கூட அந்த விஷயத்துல கூட ஞானத்தை உண்டு பண்ணும். அந்த ஞானத்தை உண்டு பண்ணினதுன்னு சொன்னேனே தவிர அந்த சப்தம் நான் பிரமாணம்னு சொல்லலை. குளத்துல அக்னி இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கும் புரியுது அவன் சொன்னதுல இருந்து. அந்த ஞானம் வந்ததுன்னு தான் சொல்றேனே தவிர அவன் சொன்னது சரின்னு நான் சொல்ல வரல. அது பிரமாணம்னு ஆகாது. ஆனா அப்பிரமாணமாக இருந்தாலும் அந்த சப்தம் ஞானத்தை உண்டு பண்றதுங்கிறது அவசியம் கொடுக்கின்றான். அப்போ எல்லா சப்தமுமே ஞானத்தை உண்டு பண்ணும். எந்த சப்தம் ஞானத்தை உண்டு பண்ணாதுன்னு சொன்னா நிரர்த்தகமா ஏதாவது சப்தங்கள் எல்லாம் சொன்னா
ஒரு வாக்கியமா அமைப்பு இல்லாமல் சப்தங்களை உச்சாரணம் பண்ணினா அப்பதான் நமக்கு ஒன்றும் புரியாது. அதுதான் தியானத்தை உண்டு பண்ண முடியாது. அந்த வாக்கியத்துக்கு தகுந்தாப்புல சப்த பிரயோகம் பண்ணினா தியானம் வரதான் வரும். அப்ப அந்த ஞானத்தை பிரமாணம்னு எப்படி நம்ம நம்புறது? அப்பிரமாணம் கூட இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே காரணம் அபாதாத்து பிரமாணமற்ற. இந்த இடத்துல துவைதம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. பிரபஞ்சம் பூரா அத்வைதத்துக்கு ஒரு சான்ஸே கிடையாது. எல்லா இடத்துலயும் துவைதம் தான். நம்மளுடைய சகல பிரத்யக்ஷாதி பிரமாணங்களும் துவைதத்தை தான் காமிக்கிறது. இப்படி இருக்கும்போது அத்வைதத்தை நாம பிரத்யக்ஷமாகவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இதுவே தடுக்கும். ஒரு அனுமானமும் பண்ண முடியாது. அனுமானத்தை இதுவே தடுக்கும். ஆனா ஸ்ருதி அந்த அத்வைதத்தை போதிச்சால் அந்த தியானம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸ்ருதியிலேருந்து அத்வைத தியானம் மாத்திரம் நிச்சயமா வரும். அப்படி வந்த தியானத்துல நாம இப்ப என்ன பார்க்க வேண்டியதுன்னு கேட்டா, இதுக்கு பாகம் ஏற்படாதா இல்லைன்னு தீர்மானம் ஆச்சு. அதுதான் விசாரிச்சு பார்க்கும்போது ஸ்ருதியிலேருந்து வந்த அந்த அத்வைத தியானத்துக்கு பாகமே இல்லைங்கிற அபாதாத்து பிரமாணம். இது பாகமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் இது பிரமேதான் ஸ்ருதியிலேருந்து வந்தது. அதுவும் ஸ்வதப்பிராமான்யம் நிச்சலாம். அது பாகமே இல்லைன்னு சொன்னா அந்த தியானத்தை பிரமாணம்னு சொல்றது வேற காரணமே இல்லை. காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வதப்பிராமான்யம் ஒப்புருக்கோம். அதனால இவங்க ஸ்வதப்பிராமான்யம் நிச்சயமாக இருக்கு, அசைக்க முடியாததாக இருக்கு. அதனால இந்த அத்வைத ஸ்ருதியிலிருந்து வரக்கூடிய ஞானம் பிரமாரூபமாகவே இருக்கு அப்படின்னு கண்டனக்காரர் சொல்றார். அத்தியந்தாசத்திய விஜானம் அர்த்தே சப்த கரோதிஹி அபாதாத்து பிரமாமற்ற ஸ்வத பிராமான்ய நிச்சலாம். இந்த விஷயம் அத்வைத சித்தாந்தத்துக்கு அனுகூலமான விஷயம். நியாயாமிரதக்காரர் என்ன பேசினாருன்னா, இதுவே உனக்கு பிரதிகூலமாகும்னு நினைச்சிட்டு இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்து போட்டார். இந்த மாதிரி உங்க வாழ்லாம் சொல்லியிருக்கா, நீ எல்லா பிரத்யக்ஷம் எல்லாத்துலயுமே அப்பிராமான்ய சந்தையை கொண்டு வரையே எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு. இது ஒண்ணு. அடுத்தது உக்தஞ்ச சுரேஸ்வர வார்த்திகை. சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகத்துல சொல்லியிருக்கா, அதோ அவபோதகத்வேன துஷ்டகாரண வர்ஜன அபாதாச்ச பிரமாணத்துவம் வஸ்துனி அக்ஷாதிபத்து ஸ்ருதே. அக்ஷாதிபத்துங்கிறத தனியா வச்சுன்ற வேண்டியது, அது திருஷ்டாந்தம். ஸ்ருதேஹே வஸ்துனி பிராமான்யம். ஸ்ருதிங்கிறது அத்வைத ஸ்ருதியை வாங்கிக்கணும். இந்த அத்வைத ஸ்ருதி வஸ்துனா விஷயம். எந்த விஷயத்தை போதிக்கிறது? அத்வைதத்தை போதிக்கிறது. அப்ப அத்வைத விஷயத்துல இந்த ஸ்ருதிக்கு பிராமான்யமானது ஸ்திரமாக இருக்கு. எப்படி பிரத்யக்ஷம் கடம் இருக்குன்னு போதிச்சா அந்த கட விஷயத்துல பிரத்யக்ஷத்துக்கு பிராமான்யம் இருக்கோ, அது போல இந்த ஸ்ருதிக்கும் அத்வைதத்தை போதிக்கக்கூடிய ஸ்ருதிக்கும் அத்வைத விஷயத்துல பிராமான்யம் இருக்கத்தான் இருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லைங்கிறத 3 விதமா சொல்றாரு. பிராமான்யம் இல்லைன்னு சொல்லணும்னா அதுக்கு 3 காரணம் சொல்லலாம். ஸ்ருதிக்கு பிராமான்யம் இல்லைன்னு சொல்றது என்ன, அதுல இருந்து எனக்கு போதமே உண்டாகலே, அதனால அது பிரமாணம் இல்லை, இது உண்மை. அப்படி இது இல்லை. அவபோதகத்துவேனா இந்த ஸ்ருதி அந்த அத்வைத போதத்தை உண்டு பண்றது, அதனால போதம் உண்டாகலே, அதனால அது பிரமாணமாகலே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. துஷ்ட காரண வர்ஜனா, வேற அது தப்பான போதத்தை உண்டு பண்றது, அதுல தோஷம் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கும். ஸ்ருதியில தோஷம் சொல்றதுக்கு இல்லை. இன்னும் புருஷன் தானே, புருஷன் துஷ்டனா இருந்தால் அவனுடைய வாக்கு துஷ்டமாயி தப்பான அர்த்தத்தை போதிக்கும். இங்க அபௌஷயமா இருக்கிறதுனால ஸ்ருதியில ஒன்றும் தோஷம் கிடையாது, துஷ்டமான காரணம் இல்லையே. அதனால அதை கொண்டும் அப்பிரமாணம் சொல்ல முடியாது. இது எல்லாம் இருந்தாலும் இப்படி கிடையாதுன்னு ஒரு பாதக தியானம் வந்து கொடுத்தோம்னா அர்த்தாமிய சாஸ்திர தியானம், அப்ப இதை தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படியும் ஒண்ணும் இல்லை. அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்வைதத்துக்கு பாதகம் எதுவுமே இல்லைன்னு நிரூபணம் பண்ணினா தெரியும். ஆக அப்பிரமாணம்னு சொல்றதுக்கு காரணம் எதுவுமே இல்லாத பிரமாணத்துவம் ஸ்ருதேகே, ஸ்ருதி பிரமாணம் ஆகிறது. இங்கே அவர் அக்ஷாதிபத்துன்னு நமக்கு புரியறதுக்காக திருஷ்டாந்தம் கொடுத்தார். அக்ஷம்னா பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எப்படி பிரமாணமோ அது போலதான் ஸ்ருதியும் பிரமாணம் அவர் குறிச்சார். அவரே சொல்லிட்டு அதை பத்தியா பிரத்யக்ஷாதி பிரமாணமே அப்படின்னு நியாயாமிரதக்காரர் கேட்டார். அதுக்கு அவர் சொல்றார், அத்திரச்ச அக்ஷாதிபத்து இது நிதர்சனம் வியாவகாரிக பிராமான்ய மாத்திரேன இது திருஷ்டம். அக்ஷ பிரத்யக்ஷவத்து அப்படின்னு சொன்னது அது விவகாரத்துல பிரமாணம்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. லௌகிகம் தத்வதேவேதம் பிரமாணம் து
பிராமாண்யத்தை வச்சு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டது. இது பரமார்த்த பிராமாண்யம் இல்லை. ஏவஞ்ச ஆக நாங்க வியாவகாரிக பிராமாண்யம்னு ஒண்ணு ஒத்துண்டு இருக்கிறதுனால இந்த பிரக்ரியா வியாகாரங்கள்லாம் வந்துடும்னு அவர் சொன்ன ஆபத்துக்கெல்லாம் போச்சு. ஏவஞ்ச தாத்விக பிராமாண்ய அபாவேதி பிரத்யக்ஷாதீனாம் வியாவகாரிக பிராமாண்ய அபியுபகமா ந ஸ்வக்ரியா வியாகாதா. அதான் பிரத்யக்ஷத்தெல்லாம் பிரமாணமே இல்லைன்னு ஒத்துண்டாச்சுன்னா எந்த காரியமும் சித்திக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு அவர் சொன்னாரோ இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கெல்லாம் பிராமாண்யத்தை ஒத்துட்டு இருக்கோம். எந்த பிராமாண்யம்? வியாவகாரிக பிராமாண்யம். அதுக்கோரம் விவகாரம் சித்திக்கிறதுக்கு எவ்வளவு பிராமாண்யம் தேவையோ அந்த பிராமாண்யத்துக்கு ஒரு குறவும் இல்லை. ஆக தாத்விக பிராமாண்யம் தான் இது. தாத்விக பிராமாண்ய அபாவேதி வியாவகாரிக பிராமாண்ய அபியுபகமா ந ஸ்வக்ரியா வியாகாதா. நவ பிரத்யக்ஷம் அனுமானஞ்ச சாஸ்திரஞ்ச விதிஷாகமம் திரயம் சுவிதிதம் காரியம் தர்மசுத்தியும் அபீப்சதா இத்தியாதி ஸ்மிருதி விரோதா. மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கார். தர்மசுத்தின்னு சொன்னா தர்ம நிர்ணயம். தெளிவாக இதுதான் தர்மம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும்னு சொன்னா அப்படி தீர்மானம் பண்றவனுக்கு 3 பிரமாணம் நன்னா தெரிஞ்சிருக்கணும். இன்னும் பிரத்யக்ஷம் ஒண்ணு, அனுமானம் ஒண்ணு, சாஸ்திரம் ஒண்ணு, ஸ்ருதி ஒண்ணு. இது 3 சுவிதிதம் காரியம் நல்லா பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போதான் அவனால தர்ம நிர்ணயம் பண்ண முடியும். தர்ம யதார்த்தமாக இதுதான் தர்மம்னு தீர்மானமா அப்பதான் தெரியும். இங்க பிரத்யக்ஷம் அனுமானம் இதையும் சேர்த்து அவர் பிரமாணம்னு சொல்லி இருக்கிறதுனால நீங்க பிரத்யக்ஷம் அனுமானங்கள்லாம் தப்புன்னு சொல்றது தப்பு அப்படின்னு நியாயாவதாரர் இந்த வசனத்தை காமிச்சார். அந்த விதிக்கும் இப்ப எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஏன்னா வியாவகாரிக பிராமாண்யத்தை வச்சுட்டு பேசுறது இந்த ஸ்ருதி. நான் தாத்விக பிராமாண்யம் இல்லைன்னு சொல்றேன். அத்வைத ஸ்ருதி ஒண்ணுதான் பிரமாணம்னு சொன்னா அந்த தாத்விக பிரமாணம் தான் இருக்கும். விவகாரத்துல உள்ள பிரமாணத்துக்கு நான் ஒன்னும் இது பண்ணல. அதனால இந்த ஸ்ருதி விரோதமும் எனக்கு கிடையாது. தஸ்மாத் கடைசியில உபசம்ஹாரம் பண்ற சித்தம் பாத நிச்சயேன தச்சங்கையாவா. ஆரம்பத்திலே ஒரு சொல்லியிருந்தார். இப்ப தெரியக்கூடிய பிரத்யக்ஷங்கள்லாம் ஒரு காலத்துல பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இப்பவே தீர்மானம். இப்ப வேணா பாகம் ஏற்படல. ஆனா பிரம்மசாட்சா்கார பரியந்தம் தான் இதெல்லாம் அப்படி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இது தப்புங்கிறது தெரிந்துவிடும் அப்படிங்கிறத ஸ்ருதி மூலகமாக சொன்னார். அதனால சந்தேகம் இல்லாமலே தெரியுதுன்னு இது தப்புங்கிறது தெரியுதுன்னு சொன்னார். பாவி பாத நிச்சயம். சரி, நிச்சயத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் சந்தேகமாவது இருக்கவே இருக்கு. சங்கையாவா இந்த பிரத்யக்ஷம் பிரமாணங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்கிறதுனாலையும் பிரத்யக்ஷாதேகே அத்வைத ஆகமானுமானா தெரிந்தோதிக்கும். ஆகமத்துக்கு இப்ப அவ்வளவு போறது இல்லை. ஏன்னா ஆரம்பிச்சது அனுமானம் தான். போற போக்குல திருஷ்டாந்தமா சொல்லிட்டு போற இதுவும் சித்திக்கணும். ஆக அந்த அத்வைதிகள் சொன்ன அந்த அனுமானம் இருக்கே, மித்யாத்வ அனுமானம், இந்த அனுமானத்துக்கு பாதகமாக இந்த பிரத்யக்ஷத்தை காமிக்க முடியாது. அதனால அனுமானம் ஸ்திரமாக இருக்கு. இந்த இடத்துல தரங்கிணிக்காரர் இதெல்லாம் அப்படியே அனுவாதம் பண்ணி கண்டித்தார். அவர் சொன்னார், நீங்க என்ன சொன்னீங்க? பிரத்யக்ஷமும் நிர்தோஷம்னு தெரியுது, ஸ்ருதியும் நிர்தோஷமாக தெரியுதுன்னு சொன்னா சந்தேகம் தீர்மானம் வரலாம். சந்தேகத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே விருத்தமாக சப்தவிபக்ஷஸ்தலத்தை திருஷ்டாந்தமா கொடுத்து இதுலயும் தோஷம் இல்லைன்னு தெரியுது, அவன் சொல்லத்துலயும் தோஷம் இல்லைன்னு தெரியுதுன்னு சொன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே சரியா இருக்கணும். இங்க தப்பும் என்ன அப்படிங்கிற ஜிஜ்ஞாசை ஏற்படலாம், சந்தேகம் ஏற்படலாம்னு நீங்க சொன்னேன். சந்தேகம் ஏற்படுறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த சந்தேகமானது எப்படி பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வருதோ அதே மாதிரி ஸ்ருதியிலும் சந்தேகம் வருதுன்னு கேட்கிறேன். பிரத்யக்ஷத்துல நிர்தோஷம்னு சொன்னேன், அதனால இது அப்பிரமாணமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னேன். ஆனா ஸ்ருதியில மாத்திரம் அந்த சந்தேகம் இல்லை, இந்த அத்வைத பிரத்யக்ஷத்துல மாத்திரம் இந்த சந்தேகம் இல்லை, அந்த ஸ்ருதிக்கும் இதே கதைதான். இந்த ஸ்ருதியும் ஒரு சமயம் தப்பா இருக்கலாமோ அப்பிரமாணமா இருக்கலாமோங்கிற சந்தேகம் அங்கேயும் வரும். அந்த சப்தவிபக்ஷஸ்தலத்துல இந்த 2 பேர் சொன்னதுலயும் நமக்கு சந்தேகம் வரும். தோஷம் ஒன்றும் சொல்ல தெரியல, ஆனால் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கலாம் போல இருக்கு, இதுவாவது தப்பா இருக்கலாம் அதுவாவது தப்பா இருக்கலாம்ங்கிற சந்தேகம் வர்ற மாதிரி இங்க பிரத்யக்ஷத்துல சந்தேகம் வருதுன்னு சொன்னால் இதே மாதிரி ஸ்ருதியிலையும் சந்தேகம் வருதுன்னு வந்துவிடலாம். நீ அதை ஒத்துப்பியா?
இந்த அதனால இப்படி பேசாதேங்க. அவர் இவர் சொன்னதை நேரம் கண்டிக்க முடியல, இது ஒரு பிரதிபந்தி பண்ணல. இங்க சந்தேகம் வந்தா அங்கேயும் சந்தேகம் வரும். இன்னொன்னு என்ன சொன்னா, நீங்க சொன்ன இந்த இங்க சொல்ல வந்தது நியாயாமத்தக்காரர் சொல்ல வந்தது என்னன்னா, ஸ்ருதியும் பிரத்யக்ஷமும் சமானமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வந்தார். அதாவது பிரத்யக்ஷத்திலையும் எந்த தோஷமும் இல்லை, ஸ்ருதியிலையும் தோஷம் இல்லை. பிரத்யக்ஷத்துல ஏதாவது ஒரு தோஷத்தை சங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதியிலையும் தோஷத்தை சங்கிக்கலாம் அப்படின்னு சமானமாக கொண்டு போய் இருக்கும்போது இவர் ஸ்ருதிக்கும் இதுக்கும் வைஷமியம் இருக்குங்கிறது மாத்திரம்தான் இந்த நியாயாமத்தக்காரர் சொல்ல வந்த விஷயம். நீங்க அந்த விஷயத்துக்கு சரியான பதில் சொல்லலை, அதனால அது ஒரு தோஷம் சொன்னார். இன்னொரு தோஷம் என்ன சொல்றாருன்னா, இந்த மூலஹானின்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த மூலஹானி வந்துடும். இந்த பிரத்யக்ஷம், இந்த நேரம் ரஜதம்ங்கிற பிரத்யக்ஷம் கூட உனக்கு பிரத்யக்ஷமானதுனால சந்தேகத்துக்கு விஷயமா போச்சுன்னா இதே இதம் ரஜதம்ங்கிற இத பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். நேரம் ரஜதம்ங்கிறது உனக்கு வாஸ்தவமான பாதகம் இல்லை, இயம் சுத்திகிங்கிற ஞானம் தானே பாதகம். அப்ப இயம் சுத்திகிங்கிற ஞானத்துல உனக்கு அப்ராமாண்ய சந்தேகம் வரலாமோ இல்லையா? இந்த அப்ராமாண்ய சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்ப இதம் ரஜதம்ங்கிற ஞானத்தை இதனால பாதிக்க முடியாது. பாதிக்க முடியாட்டா போச்சு, உனக்கு ஆட்டம் போச்சு. அந்த ரஜதம் நிச்சயங்கிறது சித்திக்காது. சித்திக்கலைன்னு சொன்னா அதை கொண்டு நீ எல்லா பிரபஞ்சத்தையும் சாதிக்கிறது அதுவும் சரியில்லை அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு சொன்னார். அதுலயே இன்னொன்னு சொன்னார், நேதம் ரஜதம்ங்கிறதுல சந்தேகம் வராது, ஸ்ருதிக்கு அனுகுணமா இருக்குன்னு சொன்னீங்க. என்ன ஸ்ருதிக்கு அனுகுணம் இது? அந்த ஸ்ருதியில ஏற்கனவே சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன். சத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த பிரத்யக்ஷத்துல எப்படி ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதுனால சந்தேகம் ஏற்பட்டதோ அதே மாதிரி பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால மேகநானாஸ்த கிஞ்சனங்கிற ஸ்ருதியுடைய பிராமாண்யத்திலும் எனக்கு சந்தேகம் வந்துருது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த சந்தேகப்படுற ஸ்ருதிக்கு அனுகுணமாக இந்த நேதம் ரஜதம்ங்கிற ஒரு பிரத்யக்ஷம் இருந்ததுன்னு சொல்லி உனக்கு என்ன லாபம்? பிரமாணபூதமான ஸ்ருதிக்கு அனுகூலமா இருக்குன்னு சொல்லி இது பிராபல்யம் சொன்னா ரைட்டை ஒத்துக்கிறேன். சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஸ்ருதிக்கு அனுகுணமா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவ்வளவு தூரம் நிரூபணம் பண்ணினது வியர்த்தம் அப்படின்னு அவர் இதை கண்டித்தார். பிரம்மானந்தர் பார்ப்போம்னா இதுக்கு நேரடியாக ஒரு பதிலும் அவர் சொல்லல. அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தா மூலத்திலேயே அது எல்லாத்துக்கும் சமாதானம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். இதுக்கு நாம சமாதானம் தனியா சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு பிரம்மானந்தர் நினைக்கிறாருன்றது. இல்லாட்டா அவரை உடனே எழுதிடுவார். வியாக்கியானம் பண்றதையே கொஞ்சம் இந்த தரையினை சொன்ன பதிலுக்கெல்லாம் அது ஆட்சேபத்துக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணிடுவாங்க. இந்த ஒண்ணு சொல்ல இப்போ அதுல என்ன கிடைச்சது? இப்படி சொல்லலாம்னு தெரியுது. சித்திகாரர் ரெண்டு பிரமாணம் துல்லிய பலமாக இருந்து விருத்தமான விஷயத்தை தெரிவித்தால் சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சத்திரபட்சத்தை திருஷ்டாந்தமா கொடுத்தார். இப்ப சந்தேகம் எதிர வருது? இங்க பிரத்யக்ஷம் ஒண்ணு, ஸ்ருதி ஒண்ணு. பிரத்யக்ஷம் துவைதம் சத்தியம்னு சொல்றது, இது அசத்தியம்னு சொல்றது. ஆக ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. ரெண்டுமே நிர்தோஷமா தெரிஞ்சுட்டு இருக்கு, ஒரு தோஷமும் தெரியல. அதனால சந்தேகம் வந்ததுன்னு சொன்னார். இவர் சொன்ன சந்தேகம் ரெண்டுலையுமே தான் வந்தது. அவர் சொன்னாரே ஸ்ருதியிலையும் உனக்கு சந்தேகம் வந்து விடுமே அப்படின்னு, ரெண்டுலையுமே தான் சந்தேகம் இருக்கு. ஆனா இது எதுக்காக சொன்னாருங்கிறத நாம முதல்ல சொன்னதை ஞாபகப்படுத்திக்கணும். பிரகிருதத்துல பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்லக்கூடிய அனுமானம் இருக்கு. இந்த அனுமானத்தை சொன்ன உடனே இதுல ஒரு ஹேத்வாபாசம் காமிக்கிறேன்னு நீ வந்துருக்க. என்ன தோஷம் இந்த அனுமானத்துலன்னு கேட்டா பிரத்யக்ஷ பாதிதம் சொன்னது தப்பு, வன்ஹிரனோஸ்னா பதார்த்தத்துவான்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீ சொல்ல வந்த. அந்த தோஷத்தை நிராகரணம் பண்றதுக்காக நீ சொன்ன இந்த பிரத்யக்ஷத்துல பிராமாண்யம் நிச்சயமாகல சந்தேகமா இருக்கு, இது நீ காமிக்க முடியாதுன்னு சொல்றதுதான் என்னுடைய காரணம். இப்ப இதுக்கு விரோதமாக நீ ஏதாவது சொன்னியோ? ஒண்ணும் சொல்லல. இதுக்கு விரோதமா எந்த பிரத்யக்ஷத்தை காமிச்சியோ அந்த பிரத்யக்ஷத்துல பிராமாண்யம் சந்தித்தம் இதை நீ காமிக்க முடியாதுங்கிற அபிப்பிராயத்துக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்ணி சொல்லிட்டு வந்தேன். ஸ்ருதியில அப்பிராமாண்ய சந்தேகம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம வேற வழியை தான் வச்சுக்கணும். இதே மாதிரி அதுலயும் வந்து விடுமே அப்படின்னு நீ சொன்னதுனால பிரகிருத்த விஷயத்துல எதுவுமே சித்திக்கல. எப்போதுமே ரெண்டு பேர் சாஸ்திரார்த்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல
இந்த மாதிரி உனக்கு ஆபத்தி வரும் அப்படின்னு சொன்னால் சரி, அதனால என்னன்னு அவன் கேட்பான். அதையும் சொல்லி முடிக்கணும். பலம், அந்த விசாரத்தினுடைய முடிவு எங்க முடியுங்கிறத அதையும் சொல்லி ஆகணும்னு சொல்லுவான். இப்படி இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்துல போய் எங்கேயோ முடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால பிரகிருத விஷயத்துல அந்த ஸ்ருதியிலையும் பிராமாண்ய சந்தேகம் இருக்கத்தான் இருக்கு அந்த சமயத்துல. அதனால ஆனா பிரத்யக்ஷம் தான் இந்த அனுமானத்துக்கு விரோதியா இருக்கு. இங்க ஸ்ருதி இல்லை, அதனால ஸ்ருதியை அவர் பேச முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷம் தான் இங்க விரோதியாக நீ காமிச்சிருக்க, ஸ்ருதியை காமிக்கிறியே, அதனால ஸ்ருதியை பேசலைன்னு. சரி, இப்ப இதை சரி பண்ணி ஆகணுமே. நீ சாமர்த்தியமாக பிரகிருத அனுமானத்துக்கு ஒன்றும் விரோதமா நீ பேசிடல அப்படிங்கிறத சொன்னாலும் ஸ்ருதியுடைய பிராமாண்யத்தை எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நான் முன்னாடி ஒண்ணு சொன்னேன். ஸ்ருதி பிரமாணங்கிறது ரெண்டு பேருமே ஒத்துண்ட விஷயம். ரெண்டு பேருமே ஒத்துண்ட விஷயமா இருக்கு. அதனால இங்க வரக்கூடிய சந்தேகத்துல எப்படி வரணும்னு கேட்டால், இந்த ஸ்ருதி வேறொரு அர்த்தத்தை கொண்டு பிரமாணமாக இருக்கால் அல்லது அத்வைதத்தையே சொல்லிட்டு பிரமாணமாகுதா அப்படிங்கிறதுதான் இங்க சந்தேகமாகும். பிரமாணமா அப்பிரமாணமான சந்தேகம் ஸ்ருதியில வராது. இந்த அத்வைதம்ங்கிற அர்த்தத்துலதான் இது பிரமாணமா இல்ல வேற ஒரு அர்த்தத்துல பிரமாணமாங்கிற சந்தேகம் தான் ஸ்ருதி பட்சத்துல நீங்க கொண்டு வரணும். பிரத்யக்ஷத்துல அப்படி இல்லை. பிரத்யக்ஷம் இது எப்படி தெரிவிக்கிறதே, சத்தியம்னு தெரிவிக்கிறதே, இந்த விஷயத்துல அதை பிரமாணம்னு நம்பலாமா கூடாதா அப்படின்னு அங்க சந்தேகம். சரியா? இந்த மாதிரி ரெண்டு சந்தேகத்திலையும் அப்பிராமாண்ய சந்தேகம் வந்தாலும் பிராமாண்யத்துல சந்தேகம் இருந்தாலும் ரெண்டிலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்படி இருக்கும்போது நாம ஸ்ருதியுடைய தாத்பரிய நிர்ணயம் பண்றதுக்கு உள்ள தாத்பரியங்களை ஆலோசனை பண்ணும்போது இது அத்வைதத்துலதான் தாத்பரியம்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அந்த பிராமாண்ய சந்தேகம் உடனே நிவர்த்தி ஆகிறது. ஆனா பிரத்யக்ஷத்துல ஏற்பட்ட இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு பரீட்சையும் இல்லை. அதனால இந்த அப்பிராமாண்ய சங்கை இதுல திருடமாயிடும். இதுல சங்கேனே சொல்லக்கூடாது, இப்ப நிச்சயமே ஆயிடுறது, தீர்மானமே ஆயிடுறது இந்த இதுல பிரத்யக்ஷத்துல. அது ஏற்கனவே கூட நிறைய பேர் அவர் சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லை, பிரத்யக்ஷத்துக்கு ஒரு கதி சொல்லலாம். இது ஏதோ வியாபகாரிகமான தத்துவத்தை தெரிவிக்கிறதுன்னு. ஆனா அத்வைதம் சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதிக்கு வியாபகாரிகமான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா? அது பாரமார்த்திகமான விஷயத்தை தான் சொல்றது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும்போது இதை ரெண்டையும், அது பாரமார்த்திக விஷயம், இது வியாபகாரிக விஷயம்னு சொல்லிதான் சமாளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. இதை மாற்றி வேற விதமா அர்த்தம் சொல்லவே முடியாது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கா. அதை ஞாபகம் வச்சுட்டோம்னா இப்ப இந்த தரங்கணிக்காரர் சொன்ன எல்லா ஆட்சேபங்களுக்கும் ஒரு சரியான சமாதானம் கிடைக்கிறது. ஆகையால அவர் எந்த ஆபாதனம் பண்ணினாரோ அந்த ஆபாதனத்துக்கு இங்க வழி இல்லை. இதனால என்ன முடிஞ்சது கடைசியில? இந்த அனுமானத்துக்கு பிரத்யக்ஷத்தை பாதகமாக எடுத்து சொல்ல முடியாது. அதனால இந்த அனுமானம் சரிதான், மித்யாத்வ அனுமானம் நிர்பாகம் சித்திக்கிறது.